இந்த கையை காட்டு. இது கண்டுக்கிறாம போயிருக்கலாம். இந்த முதலாளி கூட வந்தா நமக்கு தான் மரியாதை கம்மி. பீடியடா மூதேவி. என்னப்பா செய்யற? பல்லவன் பஸ் சீட் ஓடிட்டு இருக்கு சார். அடுத்து பட்டுக்கோட்டை நகர் ஏத்த போறேன். ஏத்துங்கப்பா, ஏத்துங்க. பல்லவன் ஏத்துங்க, திருவள்ளுவர் ஏத்துங்க. கடைசியில போலீஸ் வேன் வரும், உங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு போகும். என்ன சார் சொல்றீங்க? நீ அடிக்கிறதெல்லாம் கள்ள டிக்கெட்டுப்பா. கள்ள டிக்கெட்டா சார்? நான் அப்பவே கேட்டேன் சார். பஸ் டிக்கெட் எதுக்கு எங்க அடிக்கிறீங்க? அதுதான் கவர்மெண்ட் பஸ் இருக்கேன். என்ன அங்க வேலை ஜாஸ்தி, அதனாலதான் இங்க அடிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் சொல்ல மாட்டானுங்க? இங்க வேலை செய்யற 500 பேர்ல 50 பேர் துள்ளுமுள்ளு செய்யறானுங்க. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், திருந்துறாப்புல இல்ல. அதனாலதான் கம்பெனியை வித்துட்டேன். ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. இவனுங்களோட போராடி போராடி களைச்சு போயிட்டப்பா. என்ன சார் குண்டத்துக்கு போறீங்க? இங்க வேலை பார்த்தா கடன்லாம் அடைக்கணும் முடிவு பண்ணிருக்கேன். ஓனர் மாறினாலும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அப்படித்தான் ஒப்பந்தம் பண்ணிருக்கேன். நீ கவலைப்படாத, உன் கடன் எல்லாம் அடைக்க மீனாட்சி கிட்ட சொல்லியிருக்கேன். யார் சார் அவங்க? மதுரை மீனாட்சி தான். ஏன் அவங்ககிட்ட நானே சொல்லிக்க மாட்டேன் சார்? அந்த 50 ஐயா யார் சார்? நீ ஒருத்தன். யார் இவன்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறானே. மிட்லண்ட் தியேட்டர்ல சைக்கிள் ஸ்டாண்ட் இன்சார்ஜா இருந்தவனா? நீங்களா? என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க? அம்மா தான் இந்த பிரஸ்ஸையும் வாங்கி இருக்கிறாங்க. வாங்கம்மா, இங்க வந்து பாருங்களேன். கூர்க்கான்னு நினைக்காதீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தர். அம்மா, இங்க நிக்கிறது யார் தெரியுதா? 4 முழ வேட்டியும் 40 நாள் கல்யாண மண்டபத்துல விழறதுக்கு கால் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்ததே அதே பார்ட்டி தான். கூழுக்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாம இங்க கூர்க்காவா சேர்ந்துருச்சு போல இருக்கு. அப்படி இருக்குமோன்னு அம்மா நினைக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? நீங்க யோசிக்கிறத பார்த்தா இந்த ஆளோட மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல போல இருக்கு. இவன் சீட்டை டர்ன்னு கழிச்சிட்டமா? இவர் இருக்கட்டும். ஆஹா, அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு. என்ன நீ சொடுக்கு போட்டு கூப்பிடுற? நீதான் அம்மாவுக்கு பூஜாவா? அம்மாவுடைய பிஏவே நான் தான். நேரம்யா, கக்கத்துல ஜாதக கட்டும் கையில வெத்தலவாக்கு பூட்டி வச்சுக்கிட்டு மந்தவெளி மயிலாப்பூர்ல பொண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமான்னு லோலோன்னு அலைஞ்ச பார்ட்டி நீ. உனக்கு செல்லார் போனா? இந்த பார், உள்ள போகும்போதும் வரும்போதும் சைலண்டா போகணும், சைலண்டா வரணும். ஜாஸ்தி பேசுன யுவர் டேங்க் கேட். வணக்கம்மா. மேடம் ராமசாமி, 20 வருஷம் சர்வீஸ் ஆயிங்க. வேணுகோபால் சூப்பர்வைசர். வணக்கம்மா. பீட்டர் மெக்கானிக். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ட்ரெஸ் போட்டேன். இந்த ஜாதி வழக்கப்படி கத்திய வெளியில எடுத்தோம்னா ரத்தம் பார்க்காம உள்ள வைக்க கூடாது. கை நீட்டு. நீட்டியா? இது ஆள் காட்டியா? சின்னதா இருக்கு. பரவாயில்லையே, என் ரத்தம் கூட நல்ல டேஸ்டா தான் இருக்குது. ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எந்த துறையில பண்ணாலும் அதை கரெக்டா பண்ணியா? அப்போ இது வெங்கல் ராவ் டிசைனர், நல்லா பண்ணுவார். இது பாண்டியன், நியூ அப்பாயின்மெண்ட், ரொம்ப சின்சியர் ஒர்க்கர். ஆமா பாண்டியா, முதலாளி வந்து வணக்கம் சொல்லியா? என்ன எதிர்பார்க்கல. இந்த பிரஸ் நான் தான் வாங்கியிருக்கேன். நீங்க இங்க வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சு. இங்க வேலை செய்யற 500 பேர்ல 50 பேர் துள்ளுமுள்ளு செய்யறானுங்க. நானும் இங்கேயே வேலை பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன். நீ முதலாளின்னு தெரிஞ்சோம். எதை கழிச்சிங்க? நான் ராஜினாமா செய்யலாம்னு வச்சிருந்த லெட்டர். ஓ, மான ரோஷம் போனாலும் பரவாயில்ல, மனைவி கிட்டே வேலை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனா இருந்து அடைக்க முடியாத கடனை ஒரு முதலாளிக்கு தொழிலாளியா இருந்து அடைக்கலாம் தான். ஏங்க, புதுமை பொண்ணுன்னு உங்க பொண்ணை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப புருஷனையே வேலைக்காரனாக்கி புரட்சி பண்றா உங்க பொண்ணு. ஏமா அப்படியா செஞ்ச? அதுல என்னப்பா தப்பு இருக்கு? எனக்கு காவலா இருக்கிற கௌரவத்தை அவருக்கு கொடுத்தீங்க, அதை அவர் காப்பாத்திக்கல.
இப்ப அந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாரு. அது ஏன் தப்பு இல்ல. ஏண்டி கூட பிறந்தவங்களை கரை சேர்க்கணும்னு நினைச்சாரு, அது ஒரு தப்பா? ஆற போட்டா சில விஷயங்கள் அடங்கி போயிடும்னு நினைச்சாரு, அதுவும் தப்பா? கொன்னு பழி தீர்க்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ கொடுத்து பழி தீர்த்துட்ட. என்னுடைய ஆசையெல்லாம் இனிமே நீங்க சேர்ந்து வாழணும். அப்பா, என் மனசுல வைராகியத்தை ஏற்படுத்தினதே நீங்கதான். இன்னைக்கு அவர் நிலைமையை பார்த்தோன்னே என் நிலைமையை மாத்திக்க சொல்றீங்களே, அது எப்படிப்பா? அப்ப சொன்னது வாஸ்தவம் தாமா. ஆனா இப்ப சொல்றேன், மலையில பிறக்கிற நதி கடல்ல போய் சேர்த்துதாமா ஆகணும். அதான் விதி. என்னதான் நீ சாதனை பண்ணாலும் அதை சொல்றதுக்கு உனக்கு ஒரு சந்ததி வேணும். 1000 வரம் ஆண்டவன் கொடுத்தாலும் உள்ள வர கொடுக்கிற சாமி புருஷன் தாமா. வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுத்தாங்கிறது பழமொழி. உங்க பேருக்கு என்ன ஆளாக்கிறாது. வைராக்கியமும் நான் வாழ சொன்னேன். அந்த வைராக்கியத்துக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர்களை ஏழை வயிற்றில் போராடுவோம் 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 போராடுவோம். யோ நிறுத்துங்கயா, என்னையா கோஷம் போடுறீங்க? கோட்டை கோஷ்டி போடுறீங்களே, புதுசாக போடுங்க. தொழிலாளர் வளர்ச்சி, தொழிலாளர் வளர்ச்சி. என்னமோ மேனேஜ்மெண்ட்லயே திட்டம் போட்டு வளர்ச்சி தடுக்கிற மாதிரி பேசுறீங்க. அவங்க வளர விட்டா நீ வளர்ந்து வேடா. வர்ற கோஷம் போட்டா முதலாளிக்கு சுருன்னு ஏறணும், செருப்புலயே அடிச்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் பிரச்சனை தரேன். அந்த மாதிரி போடு. இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்க. புது பணக்காரி முதலாளி அம்மா, புது பணக்காரி முதலாளி அம்மா, புது பணக்காரி என்ன மேன் இது? வேலைக்கு போகாம எல்லாரும் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை நிக்கிற அப்படின்னு முதலாளி அம்மா என்ன கேட்க சொன்னாங்க. எங்க தலைவரை காரணம் இல்லாம வேலையை விட்டு நீக்கி இருக்காங்க உங்க முதலாளி அம்மா. யாரு உங்க தலைவர்? நான் தான். இவரு உங்க தலைவரா? இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரும் இந்த அம்மாவோட இன்னொரு கம்பெனில வேலை பார்த்தவரு, எங்க சக தொழிலாளி. இப்ப இவரு தான் எங்க தலைவர். யோ என்னையா குத்தாலத்துல அரிப்படுத்துனா கும்பகோணத்துல சொரிஞ்ச மாதிரி பேசிட்டீங்கன்னு. இந்த ஆள் இந்த கம்பெனில வேலை பார்த்து நாங்க நிறுத்தி இருந்தோம்னா நீ கூச்சல் போட ஒரு அர்த்தம் இருக்கும். ஏமா நான் கரெக்டா பேசணுங்களா? இன்னைக்காவது ஒரு நாள் கரெக்டா பேசுவீங்க, இன்னைக்கு பேசிட்டீங்க. இத பாருங்க, போராடுறதுக்கும் ஸ்ட்ரைக் பண்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த உரிமையில ஒரு நியாயம் இருக்கணும். ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்துட்டு ₹1,00,000 தந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்ன லட்சியவாதி இவராயா உங்க தலைவர்? அப்ப நான் கேட்டது விட தப்பா இருக்கலாம், ஆனா அது சொல்ற தகுதி உனக்கு இல்ல. ஏயா இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறாங்க, இதை விட என்ன தகுதி வேணும்? எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதல்ல ரெடியா போறோம். இந்த அம்மா புருஷருக்கு பொண்டாட்டி இல்லையே. மாப்பிள்ள சரியான பாயிண்ட் புடிச்சிட்டான். ஜெயிச்சிருவான் போல இருக்கே. உங்களெல்லாம் நம்ப முடியாது. குடும்பமே ஒன்னா சேர்ந்து என்ன கவுத்துருவீங்க. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர விடப்படாது. என்னையா சொல்ற? கட்டின புருஷனையும் வேக நடத்துற இந்த அம்மாவே முதல்ல இருக்கும்போது இப்படிப்பட்ட கம்பெனிக்கு நான் தலைவன் இருக்கிறது தப்பே இல்லையே. யோ நீ என்ன அம்மாவை எடுத்து பேசிட்டே இருக்கிற? திடீர்னு அம்மாவுக்கு கோவம் வந்து கதவை எடுத்து விட்டா என்ன பண்ணுவேன்? மூடிடுவாங்களா? அதையும் பார்த்துருவா. அம்மா அதையும் பார்க்கணுமா? லாக் அவுட். நல்லா பாருங்க.